சரியா, ஒன்றுக்கும் இல்லாத காதல் அது இதெல்லாம் அது எல்லாருக்கும். இப்ப நாங்க எல்லா ஆடியன்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் மிச்சம் கூட. அதெல்லாம் நாங்க ப்ரொமோட் பண்ற உண்மையிலே வேஸ்ட். ஈவன் சினிமா இண்டஸ்ட்ரியும் உண்மையிலே சிம்பிளி வேஸ்ட். வேஸ்ட். அதுல ஒரு படம் ஒன்று எடுத்து என்ன நீக்கிற என்டர்டைன்மெண்ட் நாங்க பாக்குறதா என்ன நீக்கிற படம் ஒன்றுல என்ன நீக்கிற? இப்ப சம்மரைஸ் பண்ணி பாருங்க, படம் ஒன்றுல என்ன நீக்கிற யோசிச்சு பாருங்க. என்ன நீக்கிற சொல்லுங்க, ஈக்கிறது சொல்லுங்க. சாங் எது பார்த்து சம்பந்தமான சாங்? காதல், காமம், வேற போதை பொருள், பெண் அடிமைத்தனம். எவ்வளோ எல்லாம் லைஃப் ஃபுல்லாவே இது பண்ற ஒரு பெண்ணொண்டு அடைஞ்சு கொள்றதுக்குன்ற ஓகே அடிமைத்தனம். வேற பேரண்ட்ஸ எதிர்த்து ஒரு பெண்ணுக்காக அதுக்கு எல்லாம் விட்டுட்டு போற, ஓகே, இல்லாட்டி ஆணுக்காக விட்டுட்டு எல்லாம் போற, சண்டை, சரியா, சூசைட் பண்ணி கொள்றது, சரி, ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, வேற சிறுவர்களை துன்புறுத்துறது, அவங்களை அநியாயம் செய்யறது, வேற தற்கொலை, கொலை, வீட்டுல எப்படி சண்டை இன்னொருத்தருக்கு அடிச்சிருது, சரியா, கேங்ஸ்டர்ஸ். சரி, உலகத்துல 90 விதமான விஷயம் வந்து இதா நடக்குற. ட்ரக்ஸும் சண்டையும் அதுவும் இந்த 90 விதமா தான் நடக்குது. இல்ல அது ஒரு 10 விதமா 5 விதமா அது விஷயம் நடக்குது. இப்போ உங்களோட ஊர்ல எடுத்தா 90 விதமான நகல் இப்படியா நகல் ஆயிர. ஸ்ரீலங்கால 90 இல்ல. ஆனா படம் ஒண்ணுல 90% எப்படி இருக்கும்? அதான் சில எக்ஸெப்ஷனை தவிர 100 படம் வந்தா அதுல 5 படமோ 10 படமோ கொஞ்சம் நல்ல அப்பா போல படங்க சம்டைம் இக்கே. சரியா, அப்ப மத்த எல்லாம் சினிமா ஒரு வரைவிலக்கணம் சொல்லவா சார்? திரிக்கப்பட்ட பொய். திரிக்கப்பட்ட பொய். எஸ். சோ இத ஒத்த சின்னத்துல இருந்து பார்த்தா என்ன நடக்கும்? அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியாம அப்படியான ஒத்தர வந்து மாறும். ஏன்னா அவன் பாக்குறது அது நடந்து கொள்றது, அதுக்கு பிறகு அப்படியே மைண்ட்ல வந்து பாக்குறது கேட்கறது தான் மைண்டா மாறும். மைண்டா மாறினா அதுதான் செயலா வந்து மாறும். இத பாக்குறதால ஒன்றுமே நடக்குறது, நாசமா போறது. சரியா, குடி இது சரி நீங்க சொல்றது எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த பார்க்காம இருந்தேன்னா நிறைய நன்மைகள் வந்து வரும். இதே வந்து லைஃப்ல எப்படி ஒருத்தர் முன்னேறின படம் ஒன்று எடுத்தா, லைஃப்ல ஒருத்தர் எப்படி முன்னேறது, இப்ப அதுல இப்ப நல்லா முன்னேறாக எல்லாமே சண்டை பிடிச்சி எல்லாருக்கும் அடிச்சா முன்னேறு. ஆனா படம் ஒண்ணு சண்டை இல்லாம இருக்காது. சரியா, சோ லைஃப்ல எப்படியான கஷ்டங்கள் வந்து அதை எப்படி நாங்க தாங்கி கொண்டு போகணும்ன்றதுக்கு அப்படியான ஒன்று வந்தேன்டா. இல்லாட்டி எப்படி பிசினஸ் பண்ணணும்ன்றது வந்து அம்பானியோட ஸ்டோரிய வந்து ஃபுல்லா எடுத்தேன்டா. ஈகிற அப்படி ஒன்று இல்ல. அவ்வளவு பேர் இந்தியால அம்பானியோட ஸ்டோரிக்கும் ஒரு இது ஒன்று இல்லை. சரியா, அப்ப அது எவ்வளவு பெரிய ஸ்டோரி, இன்னொருத்தருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாடம் உண்டு. பிசினஸ் மைண்ட் செட், பிசினஸ்ல எப்படி என்ன விஷயங்கள் படிச்சுக்கொள்ள. ஆனா அப்படியே இல்லை. சரியா, ஆனா நாங்க எல்லாமே பாட்டு படம் லவ்வே பண்ண மாட்டோம். ஆனா பாட்டு எல்லாமே கேட்போம். அப்படின்னு என்ன வரும், உண்டு காதல் பண்ணோம்னா ஆசை வரும். லைஃப்ல ஒரு பாக்கெட்ல ஒரு சதம் மீக்காது. ஆனா லைஃப் ஒன்று கொண்டு வந்து ஆசைப்படுவோம். ஆனா அது ஹீரோன்னு நினைச்சுக்கொள்வாரு. ஹீரோன்னு நினைச்சு கொள்வார். ஏண்டா படத்துல ஹீரோ ஒரு சதம் இல்லாம ஒரு இந்த குட்டிய வந்து அப்படித்தானே. அது சாத்தியமா லைஃப்ல நடக்கிற விஷயமா? இப்போ சிம்பிளை விடுங்க, ஒரு 5 பேர் வார், 5 பேருக்கு இப்படி அடிச்சோக்கல 5 பேரும் அடிச்சு வீசுன்னு புழு எங்க சரி சாத்தியமா? அது விஜய்ல எவ்வளவு பெரிய ஒரு பாடி பில்டர் இருந்தனாலும் ஒரே ஷாட்ல இப்படி பட்டுக்கொண்டு அப்படி புகையிலும். அது சிம்பிள் லாஜிக். அந்த லாஜிக்கும் இல்லை. இப்படி அடிச்சா எவ்வளவு ஒரு பவரா இருந்தனா எவ்வளவு தூரம் பெய்து புட்டி புழுறதுக்கு அளவுக்கு எப்படி புழுலும். அப்ப அவர் எவ்வளவு ஒரு அவர் 70 கிலோண்டா இவர் எவ்வளவு ஒரு ஃபோர்ஸ் ஒண்ட வந்து எத்தனை கிலோ ஃபோர்ஸ் ஒண்ட அவர் கொடுக்கணும். பாக்ஸிங்ல சரி பெல்ட்டுக்கு வெளியே போய்த்து புழுறீங்க சார் கேஸ் ஒன்று கண்டிக்கிறேன். நீங்க அடிச்சோடனே மான் கராத்துல இல்ல வேற படத்துல இல்லாம வெளியில பாக்ஸிங்ல இப்படி பௌத்துக்கு அடிச்சோடனே அந்த பெல்ட்டுக்கு வெளியே போயிட்டு புழுறே தோண்டிக்குதா.
இல்ல. ஆனா ரியாலிட்டி இல்லாத விஷயத்த எல்லாம் அப்படி ரியாலிட்டி நினைச்சுக்கணும் பாக்குறோம் இல்லையா? இப்ப சின்ன பிள்ளைகளும் அப்படி இல்லையா? அப்ப ஹீரோ தான் ட்ரிங்க்ஸ் பண்ற, ஹீரோ தான் ஸ்மோக் பண்ற. சரி, அதை பாக்குற ஒருத்தருக்கு வந்து என்ன நடக்கும்? சின்ன பிள்ளைங்க என்ன நடக்கும்? அதுக்கு எல்லாம் ஃபன் பண்ற அந்த இந்த ட்ரிங்க் பாட்டில கொண்டாடுறதுக்கு அதுக்கெல்லாம் டொபாக்கோ கம்பெனிஸ், ஆல்கஹால் கம்பெனிஸ் கோடிக்கணக்கில் ஃபன் பண்ற ப்ரொடியூசர். சரியா? ஆனா ஹீரோ சம்டைம் யூஸ் பண்றதே இல்லாமிக்கும். ஆனா அவர் அதை ப்ரொமோட் பண்றாலாமா? சரி, அது பெரிய பில். அவன் நல்லா சம்பாரிச்சு கொண்டு அது இந்தியால எல்லாம் என்னத்துக்கு அவன் எல்லாம் தூக்கி பிடிச்சு கொண்டு ஈக்கிறேன் உண்மையிலே. சரியா? நாங்க மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்து கொண்டு இப்படி செல்லும் பிரச்சனை இல்லை. ஏன் உண்மைதானே? ஏன் நாங்க நல்ல இதுக்கு வந்து போகப்படாது. பாட்டு அது ஒரு கெப்ல உள்ள ஆகல. சரி, கல்யாணம் முடிச்சோன்னு காதல் விஷயம் வந்து ஓகே. அதுக்கு முந்தி லைஃப்லயே ஒண்ணும் இல்லாம இருக்கோலே அது முக்கியமா? ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபர்ஸ்ட், வைஃப் நெக்ஸ்ட். அது ஆட்டவுன்ல எழுதிச்சு. சரியா? நல்ல ஒரு இது வந்து எனக்கு நல்லா நல்லா ஞாபகம் நிக்கிறாரு அந்த இது. ஓகே, லைஃப் வந்து ஃபர்ஸ்ட், லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு நிலைக்கு வரணும்ன்றது, வைஃப் நெக்ஸ்ட். சரியா? நல்ல இது. ஆனா படங்கள் அப்படி இல்லை. சரியா? வைஃப் இஸ் லைஃப். அது அதுக்கு முந்தைய எல்லாம் வைஃப் இஸ் ஹோல். சரியா? லைஃப் அந்த ஃபியூச்சரே இல்ல. ஓகே, எல்லாம் அதோட அது மட்டும் தான். அதை தாண்டி எத்தனை விஷயம் மீது லைஃப். சரியா? சல்லி இல்லாட்டி ஒண்ணும் இல்லை. ஓகே, சோ அது கூடி குறைஞ்சு ஈக்கிறதுல. ஆனா எதை நாங்க கன்சென்ட்ரேட் பண்ணணும்ன்ற விஷயத்த வந்து நாங்க கன்சென்ட்ரேட் பண்றதுதான் புள்ளல் பாவம். ஸ்கூல் புள்ள இதை செல்றது ரொம்ப குறவே. என்ன பாக்குறது எல்லாரும் படம் பாக்குறாக்கள் ஈகிற ஃபுல்லா அவன் இதை விலையும் கொள்றாக்களும் இந்த ஃபேக்டை கதைக்கிறாக்களும் ரொம்ப குறம். சரி, என்ன சம்பாதிச்சுன்றது வேற, சமூகம் உருவாருன்றது வேற. குடுக்காரனா இருந்து சல்லி சம்பாரிச்சு வேலை இல்லை. குடுக்காரனா இருந்து சல்லி சம்பாரிச்சு வேலை இல்லை. அவன் பெரிய பணக்காரன்றதுல அர்த்தம் இல்லை. சல்லி சம்பாரிச்சதுனால 100 ரூபாண்டாலும் ஒழுங்கா சரியா சரியா நேர்மையா சம்பாதிச்சோம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், ஹலாலா. சரியா? ஸோ இது விஷயங்கள் வந்து நாங்க சோசியல் மீடியாவில் பேசணும். இது விஷயங்கள் சரியா? கேட்குறோம், நீ என்ன படம் பார்க்காத, நீ சூஃபி குஞ்சா? அப்படி இல்லை. ஆனா நான் படம் பார்க்காம ட்ரை பண்றேன். சரியா? நல்லதை வந்து விரும்புறேன், தீமையை வந்து என்ன செய்யற தடுக்கிற, நன்மையை வந்து ஏறுறேன், இதை செய்யுங்க சொல்றேன். நாங்களும் அதுல இருந்து முக்கியமானவர் என்ன செய்யற வெறுத்து ஒதுங்குரு. சிம்பிள் லாஜிக். சரியா? அப்ப இந்த உலகம் நாளைக்கு வந்து நல்ல ஒரு இடமா வந்து மாறும். ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாருங்க, படிச்சாம நாசமாறதுக்கு என்ன ரீசன்? சரியா? படம், பாட்டு. சரி, லைஃப்ல சரியான ஒரு கைடன்ஸ் இல்ல. சரி, அதை யாரு செல்ற, யாருக்கு செய்யற? நினைச்ச போல எல்லாம் மீக்கலுமா? நினைச்ச போல எல்லாம் வாழையிலுமா? கேள. இப்ப எத்தனை பேர் மார்க்கத்தை வந்து அவனோட சமயத்தை வந்து யாரு ப்ரொமோட் பண்ற, யாரு கைட் பண்ற யங்ஸ்டர்ஸுக்கு? அவன் பள்ளிக்கு போறோம் இல்ல, பன்சலைக்கு போறோம் இல்ல, கோயிலுக்கு போறோம் இல்ல யங்ஸ்டர்ஸ். அப்ப யாரு அவங்களுக்கு அந்த லைட் ஆஃப் விஸ்டத்தை யாரு கொடுக்குற? யாரு அவனோட நேர்வழி காட்டுற? அவங்களை எடுக்கிறதுக்கு ரெடி இல்லை. அவன் ஃபுல்லா போன்ஸ்லயே இதுல இருந்து தான் நீக்கிற வார விஷயங்களை தான் பாக்குற. சோ இவங்களை கைட் பண்ண வேண்டிய தேவை, இவங்களை இது பண்ண ஸ்கூல்ஸ்லாம் நடக்கிறதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த அளவு சுனாமி வரக்கோல அதுக்கு அணை கட்டி வேலிக்கா அண்ணா சுனாமி வரக்கோலே வெள்ளம் வரமும் அணை கட்டுறோம். ஓகே, சுனாமி ஒன்று வருது, எவ்வளவு எங்களுக்கு தெரியும் சுனாமி ஸ்ரீலங்காக்கு வந்தீங்க. அது நாங்க அண்ணன் பண்ட் ஒன்று கட்டிக்க, பண்ணை தாண்டி கொண்டு வர நாங்க அந்த அளவு பெரிய பண்ட் ஒன்று கட்டணும் அப்படின்னு. சரி, அப்ப தீமை அந்த விஷயங்கள் அந்த எல்லாம் பெரிய ஒரு சுனாமியா வருது. நாங்க எங்கட பண்டை சின்னதா கட்டப்போ அது என்ன செய்யணும், ஸ்ட்ராங்கா பெருசா கட்டும். அதுக்கான பிளான் வந்து போதான்னு நினைச்சு. ஸோ அதுக்காக நாங்க மீடியாவால் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டர்ஸ் கொடுக்கலும்டா. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க நல்லா எஜுகேட்டடா நாங்க சரியா எங்களை மாற்றிக்கொண்டு சேம் டைம் மற்றதுக்கும் எங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது போல நாங்கள் பிளான் பண்ண நேரம் இது போல கன்செப்ட் உள்ள விஷயங்களை வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், பிளான் பண்ணி இப்போ எங்களால் 4 பேர் நல்லதா வருவாங்க. நாங்கள் ட்ரெண்ட்ல போகாம நாங்கள் வித்தியாசமா போறோம். சரியா?